ஓம் சிவாய. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடர் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுரு போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார். சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காரு. ராவுக்கு இதில் ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஒரு சமயத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும், இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வார் தாழ்வான்றதான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு கஞ்சி, இந்த கேழ்வரு கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு சம்பந்தத்தை, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்து வைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிங்க. இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலாம் மாதிரியும், ஏமாத்துகிற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அரவரட்சிலே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும். வெறும்னு உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தில் ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுற கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார். வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு.
அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா? ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது? வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அணுவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அது அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு நம்ம கொடுத்துருக்கான், அதை புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் குரு மீனத்திலிருந்து ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி நல்லபடியாக சித்திரை 13 முடிஞ்சதுன்னா ராகு கும்பத்தில் வந்துட்டார், கேது சம்பந்தப்பட்ட சிம்மத்தில் வந்துட்டார். மகரத்துக்கு 6ஆம் வீடு, மகரத்துக்கு 8ஆம் வீடு, சிம்மத்துக்கு 6ஆம் வீடாக இருக்கலாம். மகரத்துக்கு 8ஆம் வீட்டில் கேது உட்காந்துப்பார். 2ஆம் வீட்டில் ராகு உட்காந்துப்பார். சனீஸ்வரனோட ராசி நாயகன் அவர் தான், தனாதிபதி அவர் தான், குடும்ப தனாதிபதி தான். இந்த மகர கும்பங்களுக்கெல்லாம் ஒளி விடிவு காலம் வரணும்னா வாயால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த சாமர்த்தியம் இல்லை அவங்களுக்கு. அதுக்காக வேண்டியே சர்ப்பங்கள் பேச்சின் அனுகூலமாக இருக்கிறதுக்கு தான் 11 மாதம் சனீஸ்வரர் உட்கார்ந்துருப்பார். சர்ப்ப பேச்சு ஆகி 11ஆம் மாசி மாதம் போது தான் அப்பா சுக்கிரர் போய் பின்னாடியே அவரும் போவார். அது வரைக்கும் சனீஸ்வரனை வச்சுட்டு கண்ணு முன்னாடி வச்சு செவ்வாயை கூட வச்சுட்டு சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 10ஆம் வீடுபதி, 12ஆம் வீடுபதி, 10ஆம் வீடுபதி. 12ஆம் வீடுபதி பொறுத்த வரைக்குமே தனுசுமாகுது. அது குரு முக்கியமானவர் சர்பகத்தில். 9ஆம் வீடுபதி தெரியும். 4க்கு 9 தொடர்பு உண்டு எப்போதுமே. அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது அமைப்பில் செவ்வாய் எப்படி பண்ணுறது பாருங்கள். செவ்வாய் அதே விசுவாச வருஷத்தில் தை மாதத்தில் வரும்போது மகரத்தில் சூரியன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. 2ஆம் வீட்டு ராகு உட்காந்துருப்பாங்க. மகரத்துக்கு 2ஆம் வீட்டு கும்பத்தில் உட்காந்து சூரியன், குரு, சுக்கரர், புதன், செவ்வாய் இதெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் உட்காந்துருக்கும். செவ்வாய் சும்மா இல்லாத சிம்மத்தை பார்த்து விட்டு அது உஸ்பேத்தி விட்டு அது நேரம் அங்கே போய் பார்த்து ஞாபகம் பார்க்கும்போது அங்கே சனீஸ்வரன்
ஐயோ பொய்யன்னு இருப்பான். அப்போ தான் சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சு நல்லா இருக்கான். உடனடியாக சுக்கரனும் புதனும் மேலே உட்கார்ந்து உடனே போய் கும்பத்துக்கு போய் அரவணைச்சிட்டு, குரு பார்வை இருந்தாலும் அடி வேதனை அது தானே. நமக்கு டாக்டர் மருந்து போட்டு ஆரோக்கியமாக நல்லா வச்சா கூட அந்த ஒரு வேதனை உபாதைகள் யார் படுறது? நம்ம தானே பட்டானா மருந்தே அப்படி இல்லை சரியாக்கின்றது தானே. டாக்டர் சரிப்படுத்துருவாரா? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உபாதைகள் வேதனை தாங்கி தானே ஆகணும். ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன ஆகும்? அதுக்கு பிறகு வேறு மாதிரி டேர்னிங் மைண்டாக போயிடுதுன்னா, இத்தனை கஷ்டத்துலேயும் வாழ்ந்தாகும்போது சனீஸ்வரன் ஒரு பையன் இத்தனை வருஷமாக ஜென்மமாக நான் எல்லாரையும் படுத்திருந்தேன், இப்போ எனக்கே படுத்துதே, ஓ இப்படி கூட இருக்குமா, நமக்கு பழக்கமாகிடுது, இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்தை நான் பாதிக்கலையே. பாம்பு உலிக்கெடுத்து பெண்டை கைட்ட வேலை வாங்கிடும். செவ்வாயும் வாங்கிட்டு இது வாங்கிட்டு உடனடியாக போய் கப்புன்னு புதனும் சுக்கரனும் அது ஆணி மாத விஸ்வாசம் ஆரம்பிச்சதுன்னா மொத்த குரு மிதனத்தில் இருக்கும்போது குருவோட சுக்கரன் இருக்கார், புதன் இருக்கார். நேர கும்பத்துக்கு கிடைக்கிறது. அருமையான ஒரு காட்சி அது. தோஷம் போயிடுறது, விருத்திக்கு வருது. சனீஸ்வரன் ராகு வாங்கி கொடுக்குறான். ராகு இல்லைன்னா என்னத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? சனீஸ்வரர் அந்த சாமர்த்தியம் இல்லையே, அதை அழகாக வாங்கி கொடுத்து தோஷம் அதே சிம்மத்தை கேது பின்பார்வையாக பார்க்கறது பாருங்கள். உடனே அவரே நீ பார்க்கும்போது மற்றவங்கள்டெல்லாம் கண்ணில் அருளாட்சி, குரு பார்த்தா தோஷமோ அருளாட்சி. இதே சனியும் செவ்வாயும் பார்த்தா என்ன கதியாகுன்று ராமர் கதையில் பார்த்துருப்பீங்க, ராவணேஸ்வரன் கதையில் என்னன்றீங்க நீங்கள். அதனால் திருப்பி 1-4 மடங்கு பாழாயிடும், திருப்பி தோஷம் போகும், பாழாகும். முக்கியமாக சர்வதோஷம் குரு பார்த்தா போகும், இல்லைன்னா போகாது. அந்த பார்வை அதுக்காகவே பர்மனெண்ட்டாக வச்சுருக்காரு. அப்புறம் சிம்மத்துக்கு ஒரு வழியாக கடை திறந்தேன்னு அப்பாடான குரு உட்கார்ந்தான்னா அடுத்தது கூட அது கடகத்தில் அதிசாரத்தில் வந்துட்டு உட்காந்துட்டு 6 மாதத்தில் வந்துடுறார். அதிசாரத்தில் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி 6 மாதத்தில் வந்து உட்காந்துட்டு திருப்பி வந்து மார்கழி கார்த்திகை மாதத்தில் வக்கரமாகி, அப்போ கார்த்திகை வக்கரம் போது சனீஸ்வரன் வக்கரத்தில் இருக்கிறவங்க வக்கரம் முறிவு போடுவான். அது வக்கரம் முறிவு போய் வக்கரம் மாறுது, ஜாமான ஆடு நல்லா இருக்கும். திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே போவார், மீனத்துக்கு போவார். மீனத்துக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த பயிற்சி வந்துடும், குரு பயிற்சி வந்துடும் கடகத்துக்கு. அந்த கடகத்துக்கு பேருந்து திருப்பி ஒரு 6 மாதம் அப்படி 5 மாதம் வந்துட்டு அந்த கார்த்திகை மாதத்தில் போவாருங்க சிம்மத்துக்கு. ஐயோ கேம்பல் உட்காண்டாருன்னா நல்ல காலம் சர்ப்ப பேச்சு அந்த கார்த்திகை மாதம் நடக்கிறதுனால பராபவசத்தில் தப்பிச்சவங்க போயிச்சோன்னு கடகத்துக்கு வந்துடுவார். ராகுக்கு எது தப்பிச்சது. ஸோ எல்லா விஷயத்துலேயும் ஒரு அனுகூலமான அமைப்பு தான் வச்சுருக்கு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் செம்ம அனுகூலம். இது வரைக்கும் நான் எழுதுனது சொல்கிறது பற்றி நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி குருவனுடைய பார்வை நினைக்காத கும்பத்துக்கு வாங்கியிருக்குமா? தொடர்ந்து அப்படியே இருந்தால் கூட அடுத்தது மாறத்துக்கு குரு ராகு பெயர்ந்தாலும் கடகத்திலேருந்து பார்த்துட்டு இருப்பார் தொடர்ந்து. என்ன சொல்கிறீங்க? எல்லாம் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட சிம்மத்திலே வந்துடுவார் குரு வந்துடுவார் டைரெக்டாக. அதுவும் இருக்குது, எத்தனையோ இருக்குது. அதாவது இந்த வருஷம் ஒரு அமைப்பு இதுக்குன்னு வந்திருக்கு. தொடர்ந்து குரு பாறை கிடைக்கவே கிடைக்காது. குரு பாறை மட்டும்தான் தோஷம் போகும். அதனால் உங்களுக்கு தோஷம் போகிறது மட்டும் இல்லை, வகையை விருத்திக்கு வரணும். அதனால் மகரத்துக்குடைய 6ஆம் வீடு அங்கே உட்கார்ந்தாதான் அந்த பார்வைகள் நமக்கு வரும்போது 2ஆம் வீட்டில் உட்காந்து மகரத்து 2ஆம் கும்பத்தில் உட்காந்து தோஷம் போகிறது. 2ஆம் வீடு பொறுத்து குடும்பம் மட்டும் இல்லை, தனகாரி என்னென்ன உண்டு அது வருது. ஆனால் அதுக்கு நேர 8ஆம் வீடு வருதுனால, சிம்மம் வருதுனால உங்களுக்கு மகரத்துக்கு 8ஆம் வீடு ஆனால் கூட கவலை இல்லை.
மகரத்துக்கு 8ஆம் இடம் சூரியன் விடனால சூரியன் எப்போ அங்கே இருக்க இல்லை, மாதம் கிரகம் போயிட்டு சுற்றிட்டு இருப்பான் ஒரு மாதம். மாரி சூரியன் தான், ஒரு சூரியன் தான், 2 சூரியன் கிடையாது. 8ஆம் வீடு தனி சூரியன் உண்டாங்க. அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு உண்டு. அதுக்கும் அவங்க சுக்கரன் செவ்வாய் சனின்னா சனி எல்லாம் புதன் இப்படிலாம் இருக்குது. சூரியன் சந்திரன் கிடையாது. அதனால் அவளுக்கு அவளை 8ஆம் வீடு 7ஆம் வீடு தனிப்பட்ட முறையில் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு உண்டான சப்தமாதிபதி சந்திரன், அதே 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அப்படின்னு வச்சுருந்தா கூட அந்த அமைப்பில் இருக்கும்போது பாதிப்புகள் தொடர்ந்து இருந்திருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, பாதிப்புகள் தொடர்ந்து இருக்கிறதுனால அப்ஹேண்டை ஒரு எப்போதுமே ஷேரிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட இருந்து ஒத்துழைக்கணும். அப்படியே திராட்டில் விட்டு போகக்கூடாது. ஒத்துழைக்க மாட்டாங்க, தண்டை கட்டி அடிமை மேலே வேலை வாங்குவாங்க. இதுதான் இந்த சாபக்கீடு. இது அந்த 2 வீட்டுக்கும் கும்பம் மகரத்துக்கு. ஆனால் அப்படி பண்ணால் தான் உங்களால் காரியம் ஆகும், மற்றவங்களுக்கு காரியம் ஆகும். உங்களை வாயை அமைக்கி போட்டு பண்ணால் தான் மற்ற வேலையாகும். இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா நீங்கள் வாட்டு முதலாளி மாதிரி பண்ணிட்டான்னா இருக்கிற முதலாளி மோண்டி ஆகிடுவோம். அது சொல்கிறபடி கேட்குற ஒர்க்கர்ஸ் மாதிரி இருந்தால் தான் ஒருத்தரை உழைக்கணும், ஒருத்தரை அனுபவிக்கணும், அனுபவித்து ஷேர் பண்ணிக்கணும். அதுதான் கூலியாக கொடுக்கணும். நீங்களும் அனுபவிச்சோன்னா ஒர்க்கு கெட்டுப்படும், எல்லாம் பாயிலோட மழை தான் முட்டா லைஃப். அதுதான் அமைப்பு வச்சுருக்க தவிர அதுக்காக நீ அந்த பிறந்தோம் அதில் இருக்கவங்க எல்லாமே அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைஃப்பில் நல்லா அனுபவிக்கலாம். சிறு சிறு முதலாளிகள், வியாபாரிகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது கமிஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே இது சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. ட்ரேடிங், இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்லேருந்து எல்லாம் இருக்குது. இன்னும் பிளெயின் போகிறது, மூவ்மெண்ட், அது இது நெட்ஒர்க் ஃபுல்லாக பண்ணக்கூடியவங்க தான். நெட்ஒர்க்கில் இவங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இந்த டிஜிட்டலில் எல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக இவ தான் பண்ண முடியும். நான் செவ்வாய் அந்த வீட்டில் உச்சமாற இதிலே தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கூடிய சர்க்குலேஷன் சர்க்யூட்டு பார்த்தோன்னா செவ்வாயாக இருக்கலாம். அது ஒழுங்காக சர்க்யூட் பிரகாரம் ப்ராசஸ் பண்ணுறது இவங்க தான் பண்ண முடியும். பண்ணான்னா அது நெட்ஒர்க்கு ஈல்டு நல்லாயிருக்கும். நல்லதுக்கு உண்டு, அதனால் கெடுதல் உண்டுன்றதுக்காக வேண்டி வாழ்க்கையில் எல்லாமே ஓணும் இல்லை. அதனால் இழப்பும் ஓணும், நல்லதும் ஓணும், பழம் ஓணும். இழப்பு மூலம் இன்னொருத்தன் வாழ வைக்க முடியுதோ. இழப்புன்னு சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம், செத்து போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த கைவிட்டு பணம் போனால் தான் பொருள் வரும். ஓசியிலே வருமா? பட்டு உழைச்சி போட நாளைக்கு சம்பளம் எனக்கு கொடுப்பான், அவனுக்கு வியாபாரம் 4 ஆகணும். இதெல்லாம் இருக்குல்ல, சாக்ரிஃபைஸ். அது பேர் இழப்புன்னு சொல்கிறது, சாக்ரிஃபைஸ், தியாகம். அதனால் இதுக்கு மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சாகுக்கேதுக்கள் அனுகூலமாக தான் இருக்கும். எப்போதுமே ராகு சனிக்கும் கேது செவ்வாய்க்கும் சொல்லுவாங்க இந்த குணங்கள் ஒட்டி. ஆனால் துஷ்டர்கள் என்றைக்குமே இன்றைக்கி செய்கிறாந்தாங்க நாளைக்கு ஒன்று வேறு மாதிரி பயிர்த்துருவான் சர்ப்பங்கள். அதனால தான் டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ராகு கேதுவை. நடுவில் ஃபுல்லாக சிக்னல்ஸு. அதனால் அது கண்ட்ரோல் பண்ணல பகவான் உட்காந்து பண்ணிவிடுவார், தப்பிக்கவே முடியாது. ஆனால் கவலைப்பட தேவையில்லை. அதனால தான் இந்த சர்ப்ப பேச்சில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுகூலம்னா புதனும் சுக்கரனும் கூட சுற்றி கண்ட்ரோல் பண்ண வருவாங்க. குரு டைரெக்டாக வைக்க வச்சுட்டு அதுவும் அதிசாரத்தில் போக வச்சு அது பார்க்க வச்சு திருப்பி அக்கரமாக திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த ட்ராமா நாடி அடுத்த பராபவத்தில் ஃபஸ்ட்டு ஹாப்பில் குரு பெயர்ந்த உடனே கடகத்துக்கு பெயர்ந்த உடனே மறுபடியும் அதிசாரத்தில் போகும்போது அப்பா உடனே வர்ப்ப பயிற்சின்னு நடந்துடுது. 1.5 வருஷம் தான் சர்ப்பம் தப்பிச்சுது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான முறையில் தான் பண்ணியிருக்கு. ஸோ மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் போய் கேது உட்காந்துருக்காங்களே, மகரத்தினுடைய 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ரெண்டுமே முறைகேடான மாரகத்தன்மை கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் சாக போகிறோம். சாவுக்கு நீ சாவடிக்க வேண்டாம், சாவுக்கு மணி அடிக்கணும் அவசியமே இல்லை. எப்போ வேணால் எடுப்பார் பகவான். இருக்கிற வரைக்கும் திருப்தியாக வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போனது தான் வாழ்க்கை 4 பேருக்கு. புரிஞ்சுங்களா? சாவை போனால் அந்த தைரிய மன உறுதி வரணும் இல்லை. அது வரைக்கும் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். நோய் நொடி இல்லாத ஒரு காலம் என்னென்னா மகர ராசி கும்பர ராசிகளுக்கு இப்போ தான் அனுகூல பிராப்தி வரணும். நன்னா வந்த உழைப்புக்கும் உயர்வுக்கும் வித்தியாசம் ஒரு தொடர்பு உண்டு. உழைப்புனால மற்றவங்க உயர்வாங்க, நான் உயர்வு வாங்க மாட்டேன்னா அது மூலம் நீ உயர்வாகிற.
4 பேர் டீச்சர் வந்து கிளாஸ் நடத்தி வாழ்ந்த பசங்களை இப்போ அடுத்தது மேலே போய் வித்தி பண்ணுறாங்களோ அவங்க மாத்திரம் அங்கேயே இருக்கலான்னா அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு பேர் இந்நாள் டீச்சரால் பெரிய ஆளான்னு வருது இல்லையா, குரு பெருமை கொடுக்குறது இல்லை, சம்பளம் எல்லாம் வருது இல்லை. அதனால் எதுவும் பணத்துக்கும் குறைச்சிக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லை. மதிப்பும் மரியாதையும் கூட ஒரு காலம் சர்வ காலத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப விருத்தி ஒன்று பிரசாரணை பண்ண வேண்டியது கலைகள் எடுத்து வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருந்து இந்த மகரத்தினுடைய சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சொல்லி குருவே பண்ணி கொடுக்குறார் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சர்வ பயிற்சி அப்படின்னா என்ன, நவகிரகமே இல்லாது ஏன் அப்படின்னு கேட்டான்னா பகவானுடைய ஆடிட்டர்ஸ் அவங்க கண்ட்ரோல் பேனல் இருப்பார், அதை வச்சு நொறுக்கிடுவாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அது பிரகாரம் இப்போ சாதாரண இண்டஸ்ட்ரியோ இதுவோ நமக்கு தெரியும், அது பிரகாரம் போனால் நமக்கு கட்டுப்பாடு இல்லை. தனியாக ஏதாவது ஆச்சுன்னா உடனே ஆடிட்டர்ஸ் வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணி கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆடிட்டர்ஸ் மாதிரி 2 பேர் இருக்காங்கன்னா நெட்வொர்க்கில் விபரீதமாக ஏதாவது போகக்கூடாது. எது எதிர்பார்க்குறோ அது வந்து விபரீதமாகணும், எது எதிர்பார்க்கக்கூடாது நிவாரணம் ஆகணும், நிவர்த்தி ஆகணும், இது இருக்கும்போது சாதகமாக ஆகணும். இப்படி அவர் கண்ட்ரோலில் இருந்து செயல்படுத்துறதுனால சர்ப்பங்கள் நம்மளை இந்த வாட்டி வாழ விடுறது. இல்லைன்னா சர்ப்ப பேச்சுன்னா நினச்சாருன்னா கதை கந்தர்புரமாயிடும். இன்னமும் தெரியல, இந்த ஒரு விசுவாச வருஷ சர்ப்ப பேச்சில் சர்ப்பங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு மாதிரி பயிற்சி வச்சுருக்காரு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம நாடு என்றைக்குமே உயரவே போகிறதில்லை, இப்படி தான் இருக்க போகுது. மற்றவனுக்கு மார்க்கெட்டிங் பிளேஸை விட இங்கேருந்து தூக்கின்னு போட்டு நம்மக்கிட்டே விற்பான் அவ்வளோ ரூபா கொடுத்து. இதுதான் வழக்கம். இது பணக்காரனாலாம் முடியாது. பணக்காரனா அதுக்கு நாளுக்கு பார்த்துருப்பான், பணத்தை பிடிங்கிடுவான், வளரவே விட மாட்டான், வளர வெட்டிடுவான். அது மாதிரி இந்த நாட்டில் நம்ம நாடு உயரணும்னா அவன் கண்ணை திறந்தால் தான் உண்டு. அதனால் இது தூக்கி எடுக்கிறதுக்கு மற்றவங்கன்னா போர்க்காலத்தில் வரும்போது பட்னியும் பண்ணி கிடக்காங்க, இயற்கை சாதிப்பும் பட்னிங்கிறாங்க. நம்ம நாட்டில் எப்போதுமே பசியும் பண்ணாதமாக இருக்கும். அது என்ன கொடுமை. இங்கே தான் எல்லாமே இங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் போகணும். இதை போய் வெளியில் போய் நமக்கே இவ்வளோ வைக்கிறானுங்க. நம்ம இங்கே இருக்க பொருள் வாங்கி சாப்பிட்லான்னா கூட இங்கே வைக்கிறது வியாபாரி கூட மதிப்பிடும் அந்த அளவுக்கு முதல் போட்டு வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணுறது இல்லை. இப்படி ஒரு நிலைமை இங்கே உண்டா? அதுதான் நம்ம நாட்டிலேருந்து மாற்றுறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அதுதான் நடந்துருக்கு. நம்ம பல தடவை லாஸ்ட் இயர் போன வருஷம் சொல்லியாச்சு, இதை எப்படி பண்ண போகிறாருன்னு கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. சுற்றி ஒரு நாடெல்லாம் நடக்கிறது நீ பார்த்துட்டு தான் இருப்பீங்க. உள்ள இயற்கை சீற்றம் கொடுத்து அனுப்புவார், அப்படி என்ன இல்லாமல் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் வரும். இந்தோனேஷியாவுக்கு அடுத்து நமக்கு தான் வரப்போகுது. இப்போ ஆடித்து கொஞ்சம் வரும். நல்லா பார்த்து அனுபவிக்கலாம். பாதிப்பு இல்லாமல் அவங்க கொடுப்பாரு, பாப்பட வேண்டாம். இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலே உட்காந்துருக்காரு சனினா, சனீஸ்வரே ஜென்மம் தானே. பூமியில் ஜன்மத்தை கொடுக்குறது சனீஸ்வரன் தான், மேலே அனுப்புறது சனீஸ்வரன் தான். புதுசாக 2 உனக்காக பிறக்க வைக்க சனீஸ்வரன் தான். அப்புறம் கும்பத்தில் விமுக்த துக்கா சுகினோபவந்துன்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம், அதான் கும்பம். அவங்களுக்கு இதில் உட்கார ராகு உட்காந்துருக்காரு. பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். ராகு விழிப்புணர்ச்சி செயல்பாடு, ஒன்று டெஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறதுக்கு, இல்லை ஆக்கப்பூர்வ செயல்படுறது தான் ராகுவை பயன்படுத்திப்பாங்க பகவானுங்க. ராகு கேதுகள் வந்து பகவானுடைய டைரக்டாக பிஏ ஆடிட்டரு கண்ட்ரோல் பேனல் இது வச்சுக்கிட்டு நெட்வொர்க்கு ஃபுல்லாக இவங்க தான் பயன்படுத்துவார். இந்த நெட்வொர்க்கு பயன்படுத்துக்காக தான் ராகு. ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்கல்ல, நெட்வொர்க்லாம் உடனே டக்கு பண்ணலாம்ல. அவருக்கு நெட்வொர்க் அப்போவே இருந்துருக்கு பாருங்கள், வச்சுருக்காரு பாருங்கள், அழகாக முடிச்சிடுவார். டேர்னிங் பாயிண்ட்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. நீ பணம் பேக்கில் ட்ராப் பண்ணி கொடுக்குறதுக்கு டக்குன்னு தட்டி விட்டு பணத்தை ட்ராப் பண்ணி போடுற, இல்லை கடனாக வாங்கிக்கிற ஒன்று கொடுக்குற பாட்டில், இதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். உடனே பிஸ்னஸ் டெலிவரி சப்ஜெக்ட், உடனே பணம் கொடுக்குறது, ஸ்டெயின்லெஸ் சாப்பாடு முதல் கொண்டு டக்குன்னு வந்துடும். நல்ல காலம். என் உடம்பு 2 நாளைக்கு இந்த தட்டி விட்டு நீ ட்ரீட் பண்ணுன்னா அவனே எல்லாம் பண்ணி வச்சுருவான். அவனுக்கு போய் நம்ம வாழ முடியுமா? போக சௌகரியங்கள் வருதுன்றதுக்காக வேண்டி எப்படிலாம் மனுஷன் எதிர்பார்க்குறான் பாருங்கள் நீங்கள். அதனால் உழைப்பத்திரம் கொடுக்க மாட்டான். சமயத்தில் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரு அங்கே உட்காந்துருந்தாலும் பெரிய அனுகூலம். கும்பத்து 2ஆம் வீடு லாபாதிபதி குரு கரெக்டாக கும்பத்தினுடைய பூர்வ முனையில் உட்காந்துட்டு பார்க்குறாருன்னா தோஷம் அடியோடு போயிடுது.
ஆரம்பத்திலே சுக்கிரனும் குருவும் ராசி பொருத்தம் பண்ணி அப்புறம் தான் குரு பேர்ந்திருக்காரு. அதுவே பெரிய யோகம். சுக்கிரர் யாருன்னா 4ஆம் வீடு 8ஆம் வீடு அதிபரா. சுக்கிரர் வார்னா கும்பத்துக்கு 4ஆம் வீடு அதிபதி. பாக்கியஸ்தானாதிபதி கும்பத்துக்கு சுக்கிரர், 4ஆம் வீடு அதிபதி சுக்கிரன் பாக்கியதமாவர். அது ரெண்டுமே முதல்ல 50-50. தனாதிபதி ஷேர் பண்ணிக்கிறார் பாக்கியத்தோட. எவ்வளோ வருது பாருங்க. அவர் தான் லாபாதிபதியே குருவே ஷேர் பண்ணிக்கிறார். இப்படி ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் அமைச்சிட்டு ராகுக்கே பயிற்சி பண்ணா உடனே குரு பயிற்சி ஆகிடுது. குரு கொண்டு மிதனத்தில் உட்கார வச்சு அருமையாக பார்க்க வச்சு தோஷம் அடியோடு போயிடுது. ராகு கேது பயிற்சி உடனேயே குரு பயிற்சி ஆனதுனால அனுகூலம் யாருக்குன்னா அந்த கும்பத்துக்கு நேரடியாக பார்த்துன்னு தோஷத்தை அப்படியே போகுது. அப்படியே குரு அதிசாரத்தில் கொண்டு கடகத்துக்கு போனால் கூட செவ்வாய் கூடயே இருக்குனால அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கு தோஷம். செவ்வாய் சர்வீஸ் பண்ணுறது. அப்புறம் செவ்வாய் கேதுவோட உட்காந்துட்டு சனியும் கேது சர்வீஸ் பண்ணுறது. சனியும் செவ்வாயும் 3ஆவது அதிகாரியே செவ்வாய் தான் கும்பத்துக்கு. 10ஆம் வீடு அதிகாரி யாருன்னா 3ஆம் வீடு அதிகாரி செவ்வாய். அதே 10ஆம் வீடு அதிகாரி இருக்கும்போது என்ன ஆகும்? அவரு தானே செவ்வாய் தான் கர்மங்களை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்து சனியினோட சேர்ந்து உட்காந்து கிளியர் பண்ணுறாரு. பெண்டிங் கிளியர்டு. பாவ வினைகள் பெண்டிங் கிளியர் ஃபுல்லாக ஆகிடுது. 99% ஆகிடுறது. அந்த அளவுக்கு கும்பத்து போயிடுறது. அப்பா கடன் இருக்காது. கடன்னா வெறும் பணம் வச்சுக்கிறீங்க. பட்ட கடனுக்காக தான் இத்தனை கஷ்டம். குழந்தை குட்டி பெற்று அவஸ்தைப்படுறது, குழந்தை குட்டினாலே அவஸ்தை, குழந்தை குட்டினாலும் நல்ல பாவங்கள் பணம் விருத்திக்கு வருது, குழந்தை குட்டி சந்தோஷம் கொடுக்குறது, இல்லை குழந்தை குட்டினாலும் நம்ம வேதனை உபார கஷ்ட நஷ்டம் இதென்னெல்லாம் உண்டோ எது நமக்கு விருத்திக்கு வரணும் அதை வச்சே நம்ம நாசம் பண்ணுறது. இதெல்லாம் குடும்பத்துக்கு நிறைய உண்டு. ஏன்னா மோட்சஸ்தானம் இல்லை, அடுத்தது மோட்சத்துக்கு போனோம்ல, அவளை கிளியர் பண்ணுற பரமாதான் பண்ணுற தோஷம் கிளியர் க்ளீன். சனீஸ்வரன் கூட உட்காந்துருக்கார். அது ஆச்சரியமாக இருக்குது. 11 மாதம் விஸ்வாசு வருஷம் மாசி மாதத்தில் தான் மெதுவாக சனீஸ்வரர் சுக்கிரன் பையன் எல்லா யோகங்களையும் கொடுத்துட்டு இதுக்கு போகிறார். கூடையே மார்கழி தை விஸ்வாசு, மார்கழி தை மாசி பங்குடி இன்னும் சூப்பர். இந்த மாசி மாதம் வரைக்குமே சோதனைகளும் வேதனைகளும் அப்படியே எரேஸ் பண்ணி அப்படியே ஃப்ளரிஷிங் யோகத்தை கையில் கொடுப்பார். அமிர்தத்தை பாம்பு விஷம் வந்தப்போ தானே அமுதம் வந்தது. அப்புறம் தானே அதே மாதிரி கொடுப்பார். இந்த தோஷத்தை கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி அட்டகாசமாக விருத்தி கொடுத்து புகழாரம் கௌரவம் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து மெந்தி விருத்தி என்னென்ன உண்டோ அதெல்லாம் கொடுப்பார் இல்லையா. நம்ம கஷ்ட நஷ்டங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லா காலத்தில் இருந்தாலும் கடன் உபாதை போயிடும். வாரிசுகளாலேயும் மற்றவங்களாலேயும் இம்சை இருந்தது, இம்சையெல்லாம் போயிடும். அதானே வாரிசுகள் இம்சை சொல்கிறோம். ஆமாம், அதே தான் கடனை வாங்கி வச்சுன்னா பெற்ற அப்பா அம்மா அது கடன் அடைக்கணும், கொல்லணும், வம்சத்தில் ஆகணும், பிரச்சனையாகும். அதுக்கு ஏதாவது உப்புத்திர மருந்து ஊற்றுனா வயிற்றில் வாங்கி அடிச்சிக்கணும், வழி இல்லாமல் போயிடணும். எக்ஸ்ட்ரா லோடு குழந்தை பற்றி அது விருத்தியாகி அதனால் இவனுக்கு லாபம் வரணும்னா அது பெற்றதுனால அது அந்த குழந்தைனால மற்றவங்களுக்கு உபாதையே அவங்களுக்கு உபாதையாகவே இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? அது கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்டு அதுக்கு அவசியத்தில் அமைச்சு பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் பாரு. குழந்தைங்களுக்கு விருத்திக்கு வரத்தில் அதே கொஞ்ச நாளில் பாதிப்புகளாக கடைசி வரைக்கும் மடிஞ்சு போகிறது, நாசமாக போகிறது எத்தனை குடும்பத்தில் இருக்குது. எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இது பாதிப்பு நிறைய அந்த கும்பத்தில் நேரடியாக அனுபவித்தவங்க தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகிடுறது, தொடர்ந்து ஆகுது. கவலையே பட வேணாம். பராபவ வருஷத்தில் கார்த்திகை மாதத்தில் கரெக்டாக குரு அதிசாரத்தை பகரத்துக்கு கடகத்தை பேர்ந்த உடனே மறுபடியும் அதிசாரத்தை போவார். அழகாலம் உடனடியாக ராகு கேது பேச்சு முடிஞ்சிடுறது. ராகு கடகத்து போயிடுவார், ஆயிலத்து நிற்பார். செவ்வாய் அங்கே இருப்பார், அவர் ஆயிலத்து புதன் நிலையார். இங்கே மகரத்தை ராகு
உங்களுக்கு அவிட்டத்தில் நின்று இருப்பார், அவிட்டம் இல்லாமல் நிற்பார், செவ்வாய் பார்த்து நிற்பார். இது மாதிரி இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் சாதகமான முறையிலேயே வந்து அமைப்பு உங்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி இருந்து அன்றைக்கி நவகிரகங்களுக்கு முக்கியமான ஒரு குருவும் சுக்கிரன் புதன் இந்த 3 பேர் முக்கியம். அதே மாதிரி செவ்வாய் துணைக்கு வச்சிருக்கிறது. இந்த சர்வீஸ் ஒன்று செவ்வாய் சனின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க. நானும் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ண முடியாதுங்க நவகிரகங்களுக்கு. இது 2 பேர் தான் பண்ணி ஆகணும். அவரை கேளுங்க. அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துழைப்பில் நடக்காததுக்காக தான் அவரை வச்சு கடைசி வரைக்கும் ஜென்மத்திலேயே உட்கார வச்சு எங்கேயும் நகர விடலை பாருங்கள். வக்கரத்தை உட்காச்சி முறித்து அவர் வக்கரம் முறியும் போது குரு வக்கரமாக்கி இப்படிலாம் பண்ணி ஒரு ட்ராமா சீனை அருமையான சீனை கொண்டு முடித்து பராபவசத்தில் அந்த கார்த்திகை மாதத்தில் பயிற்சி மறுபடியும் கொடுத்து பூர்ணமாக செய்கிறார். இப்படி இருக்கும்போது யோகங்கள் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுவே யோகங்களாக மாறுறது. தனிப்பட்ட முறையில் யோகங்கள் வருது இல்லை, யோகங்களாக மாறி செயல்படுத்தி ரிசல்ட் கொடுக்கறது. ரிசல்ட்டாகவே அதுவே ஆகிடுறது. கும்பத்துக்கு ரிசல்ட் வர்றது வெளியிலேயே பார்க்கலாம், அனுபவிக்கலாம். கும்பத்திலே முழுகி போகல, பங்கிலே முழுகலை, வெளியில் எல்லாமே ஓப்பனாக கொண்டார். வாழ்க்கையில் தன்னிறைவு அடையணும்னா கும்பம் தான் அடைய முடியும். இந்த ஒரு காலத்தில் மகர கும்பம் தான் அடைய முடியும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவனுக்கு திருப்தியாக பண்ணுறதுன்றது வேலைக்காரனுக்கெல்லாம் எந்த வேலை செய்யக்கூடியவன் திருப்தி ஆகணும்னா முதலாளியே தன்னுடைய இறங்கி வந்து ஃபுல்லாகவே கொடுக்க முடியாது. என்ன உண்டோ அதான் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், அவ்வளோதான். அவளுக்குள்ள ஒரு அப்படி ஈக்குவலாலாம் ஆக முடியாது. அதனால் அது இவாளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து சந்தர்ப்பம் கொடுத்து அந்த அமைப்பில் கொடுத்து எல்லாத்தையும் சாதனை பண்ண வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சர்ப்பங்கள் துணையோடு இந்த கிரகநாதர்கள் குரு புதன் சுக்கிரன் மெயினாக சுக்கிர புதன் தேர்ந்து பண்ணி உங்களுக்கு சாதிக்க வச்சிடுறாங்கன்னு சொல்லி குடும்பத்துலேயும் வெளியிலையும் அலுவலகத்துலேயும் எல்லாத்துலேயும் உங்களுடைய வரப்போயார சொல்கிற பண்ணி உங்களை இந்த உலகத்தில் சாதனை ஆளாக்கிறது சர்ப்பங்கள் துணையாலே அந்த அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமைகிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சர்ப்ப பயிற்சி சித்திரை 13 விஸ்வாசு வருஷம். ஓகே, அந்த மீனத்துக்கு பிறந்த பேர் சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு கீழே பிறந்துடுவான். கும்பத்தில் வந்து சனியோடு இருப்பார். நாலு மேலே வரிசையாக எல்லா கிரகங்களும் இருக்கும். ஆபரண யோகம் வரும். குரு அப்போ தான் மீன சுக்கிரனோட ராசி பரிவர்த்தனை பண்ணிவிட்டு அந்த பக்கம் போவார். மாத கடைசியில் சித்திரை 28ஆம் தேதி மே 11 மிதுனத்துக்கு போயிடுறாரு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ ராகு பயிற்சி கையில் என்ன அப்படி இம்பார்ட்டன்ட், நவகிரகமே இல்லாதது எப்படி நமக்கு இந்த அளவுக்கு பண்ண போகிறது பாருங்கன்னா பகவானுடைய 2 PA தான் இது. ஒரே ஆள் 2 பக்கமாக ஒர்க் பண்ணுற நெட்ஒர்க்கு. ஒன்று அங்கே இங்கே ஆக்டிவிட்டீஸாக ஒரு பகுதி, ஒரு முகம் மெயின் ஃப்ரேம். அது 2 உள்ள ஃபங்க்ஷன் இருக்குது, எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்குனால அதை எப்படி இதெல்லாம் சம்மந்தப்பட்டு கனெக்ட் பண்ணுறது நீங்களே பார்க்கலாம். மெயின் சோர்ஸு குருட்டேருந்து எல்லாம் வந்தானோ அதெல்லாம் உண்மை. குரு இல்லைன்னா ஒன்று நடக்காது. அந்த குருவை பர்மனெண்ட்டாக உட்கார வச்சுட்டு முதலே சுக்கிரனுக்கு 50% கொடுக்க வச்சுட்டு அங்கே உட்கார வச்சுட்டார். மீனத்துக்கு சுக்கிரன் உட்கார்ந்ததுனால பெருமைன்னா நிறைய உச்சபலத்தில் இருப்பார். வெறும் பணத்தை வச்சுருந்து நாக்கை வழிக்க வேண்டியதுதான். வெளிநாட்டிலாம் நிறைய பணம் இருந்தது, இப்போ எல்லாம் மூத்திக்குச்சு போச்சு. இல்லை, நாக்கை வழிக்கணும். சோத்துக்கு ஆலயணும். நிறைய தங்கம் வச்சுருக்கான், நாக்கை வைக்கணும். வாழ்வா சவால் நடந்துருக்கு, சோத்துக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த சரி அங்கெல்லாம் போனால் கூட அங்கேயும் அப்படி தான் இருப்போம். இதான் அண்ட்ரஸ்டின் பேர். அண்ட்ரஸ்ட் இல்லாதபோது அண்ட்ரஸ்டாக இருக்கும்போது பயம் ஆட்கொள். தெளிவாக இயற்கை சீற்றங்கள் வேறு, பூமி ஆடுறது, நசுங்கி போகிறது, எருப்பு ஏறுது, இதெல்லாம் என்ன கடல் பொங்கி உள்ள வரும். நானும் பண்ணுறது நல்லவும் பண்ணுறது. வாழ்க்கை ஆதாரமே ஒரு இல்லாதையே பண்ணுறது ஒரு தத்துவம் பேசுகிற மாதிரி ஆகிடுது இந்த நாடெல்லாம். இப்போ இது ஒன்று தான் இருக்குது. இது என்ன பண்ணாலும் இது பாரத பூமிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. அப்படி ஆடினா கூட அதை பெருசு பண்ணி அந்தா பண்ணி அமக்கடை பண்ணிட்டு இருப்பாங்க. பகவான் பார்த்தான், இதுக்கு நிஜமாகவே போட்டு கொண்டுடலாமேன்னு அப்படின்னு தோணும். அந்த மீனத்தோட சம்பந்தார் முக்கியமான அரிசி. நான் உபயராசியெல்லாம் ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான குரு எல்லா கஷ்டத்தையும் போக்கி, துன்பத்தை வேதனையும் போக்கி, பாவங்களை நீக்கி என்னென்ன பண்ணோம் அது பண்ணினா மோட்சம் கிடைக்கும். அதான் குருவுடைய துணை இல்லாத ஒரு பாரி நடக்காது. கிளியரன்ஸ் இல்லாத அடுத்தது முன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஊரை விட்டு ஒரு போக முடியாது, அங்கேருந்து ஒன்றும் கொண்டு வர முடியாது.
ஹெவி. அதனால் குருவினுடைய பார்வை அவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டு அயனசேன போகஸ்தானம் சம்பந்தப்பட்ட கும்பத்தில் இருக்கிற சனியையும் ராகுவையும் பார்க்குறாரு. அது வரைக்கும் ராகு மேலே மீனத்தில் இருந்தது, டக்குன்னு இறங்கி கீழே வந்தோடனே தான் குருவுடைய சாரத்திலேயே நிற்கிறது. இருந்துட்டு குருவிட்ட வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. அயனசேன போகம் பிரமாதம் நடக்கும். சனீஸ்வரர் அவர் நிற்கிற நட்சத்திரம் பார்த்தான்னா மேலே போனோம்ல, அவரும் அதே நிற்கிறார். அடுத்த வீடு மேலே 11 மாதம் கழிஞ்சு போகுது சனீஸ்வரன். அது வரைக்கும் அங்கே ஸோ பூரட்டாதி, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் போக வேண்டியிருக்கு. இவர் புரட்டாதி முடிச்சு சதயத்தை வருவார், அப்புறம் அவிட்டம் வருவார். இப்படி வரணும் ராகு, இவர் எப்படி போகணும். ஆக மொத்தம் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த மீனத்தை வச்சுருக்காரு. அங்கேருந்து பார்க்குறாரு, தோஷத்தை போகிறார். சத்தம் பண்ணாமல் இவர் இதே சனியும் இதுவும் ராகவும் அதே புரட்டாதில் என்னென்னா அங்கே பார்த்து தோஷம் போக வேண்டியது, அவர் தான் கொடுக்கணும், அப்படியே உருவிக்க வேண்டியது, இதுதான் நடக்கிறது. அப்போ அயனசேன போக ஸ்தலங்கள் சிறப்பாக நடக்கும். ராகு நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை, ஆக்ஷன் எடுக்கணும். அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்துருவார். அதனால் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டேஷன் பிரகாரம் பிரமாதமாக நடக்கும். எதுவுமே உங்களுக்கு வேண்டியது எளிமையாக வாழக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க, ஆடம்பரமாக போகாதவங்க, சலிப்பு தட்டுது எல்லாமே அப்படின்போது அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபை திருப்தி உண்டாக்கிப்பீங்க. இதெல்லாம் வருது. ஏன்னா மீனத்தை மோட்சஸ்தானம்னால பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கும். வெற்றி பேச்சு எல்லாம் அன்றைக்கி பேச மாட்டீங்க, லிமிட்டட் டாக்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மீனத்துக்கு உண்டு. எப்போதுமே திருப்பி எதுவும் சொல்ல போகிறான், முன்னாடியே ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு, என்ன பண்ண போகிறான், எது சொல்ல போகிறான், எப்படி போனான்னு இப்படியா பேச போகிறான், சரி வேறு வழி இல்லைன்னு பேசி பொறுத்துப்பார். இதெல்லாம் மீனத்தினுடைய இயற்கையான ஒரு அம்சங்கள். அது இந்த அம்சங்கள் இருக்கும்போது அமைப்பு நல்லா வாழ்க்கையில் குற்றம் குறை எதுவும் வரக்கூடாது, திருப்தின்னு அமையணும். அதுக்கு தான் மீனத்தினுடைய 4ஆம் வீட்டில் குரு உட்கார வச்சார். அங்கேருந்து 12ஆம் வீடை பார்க்க வச்சார். சனியின் தோஷத்தை பார்க்க வச்சார். லாபத்தனாதி சனி, 12ஆம் வீடு சனி 2 பேர் அவரே தான். லாபமும் விரயமும் வரும்போது விரயம் உருப்படியான செலவுகளுக்கு போகும். விரயம் ஆகிறதுனால நீ பணம் நிறைய இருக்குன்றதுக்காக விரயம் சம்பந்தம் கிடையாது. கடனை வச்சிரும். கடனெல்லாம் கிளியர் பண்ணி விரயத்தில் வரும்போது கடனையும் விரயம் பண்ணி கடனை நிரசனம் பண்ணி அது விஷயமான விஷயங்களுக்கெல்லாம் தேவையான பணம் வேணுமா எல்லாம் சனான தர்மங்கள்னால் வாயை மூடிட்டு செயல்படுறதில்லை. அத்தனைக்கு செல்வம் வேணும், உழைப்பு வேணும், அந்த உடம்புல ஸ்ரத்தை வேணும். இதெல்லாம் இருக்கிட்டால் தான் கர்மங்களை முடிக்க முடியும். ஏன்னா தான் கர்மங்கள் ஒன்றை முடிச்சுட்டு போயிடும் தான். அந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சிறப்பாக செய்யறது சனீஸ்வரன் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு துணையாருன்னா சர்ப்பங்கள் முக்கியம். கேது மொத்த அழுக்கும் சனி, மொத்த அழுக்கு கர்ம வினைகள் மொத்தம் கேது இருக்கும், அதே வாங்கி கொடுப்பார். அதனால தான் கேது ஸ்டார்ட் அஸ்வதியில் ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டிங் அவர் தான். முடியும் போது பகவான் புதன்கிட்ட போய் ரேவதி, பலமில்லாத புதன்கிட்ட, பலம் எதுக்கு, கர்ம வினையே முடிஞ்சு போது எதுக்கு பலம், சுகமும் வேணும் துக்கமும் வேணும் மோட்சஸ்தானத்தில், அதுதான் இல்லையா. அதுக்கு முன்னாடி சனி, அதுக்கு முன்னாடி குரு செஞ்சிருக்கு பாருங்கள். குரு கர்மங்களுக்கு வேண்டி தான் பைசா கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவார். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரன் கர்மங்களை உண்டாக்கி கொடுப்பான். இப்படி இருக்குது பாருங்கண்ணா. இதுதான் அந்த மீனத்து அமைப்பே அப்படி தான் இருக்கும். கடைசியில் மோட்சம் கொடுத்துரும். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அது இதில் அமைப்பில் இருக்கும்போது பாருங்களேன் அட்டகாசமாக இருக்கும். குரு சனி புதன் 3 இது தொடர்பு வந்துதான் இருக்கா. அதுவும் ஆனி மாதத்தில் குருவோட புதன் இருப்பார், சூரியன் இருப்பார், சுக்கிரனும் இருப்பார். செவ்வாய் கடகத்தில் உட்கார்ந்துட்டு தொடர்பு கொண்டு இருக்கும் ஜம்முன்னு சனீஸ்வரன் ராகுக்கு. அதே கேது கிம்மத்தில் உட்கார்ந்து கரெக்டாக தொடர்பு கொள்ளும் மிதனத்தை. என்னமா இருக்குது பாருங்கள். அப்பப்போ ட்ராமா ஆடுவார், எதான் அமைதியாக இருக்கு. ஓவர் அண்ட் அபோவ் கை வச்சிடும் கேது, நாசம் பண்ணிவிடும் ராகு கேது. அது எங்கேயோ போயிடும்.
இந்த பேங்க்கில் பெரிய லெவலில் இருப்பான், பெரிய கம்பெனியில் இருப்பான், அப்படி ஓரமாக ஒதுக்கிடுவான், அவனுக்கு போயிடும் பினாமியில் சத்தம் பண்ணாமல். அவன் லாபம் காணும், லாபத்தை காணும், செலவில் காமிச்சிடுவாங்க. இப்படிலாம் இருக்குல்ல, நடக்கிறது இல்லை. செலவுலேருந்து அந்த பங்கு அவனை போய் அவன் அமைக்கிடுவான். இதுதான் அந்த மாதிரிலாம் புத்தியை மாற்றுறதுன்றது சர்ப்பங்கள் மட்டும்தான், வேறு யாரும் மாற்றாது. என்ன வேணால் பண்ணணும். இதுக்குமே அப்போ இப்போ ராட்சச சம்பந்தப்பட்ட சர்க்கமங்களை தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எங்கே ஒரே சுக்கராச்சியர் அவங்களுக்கு ஃபேவராக பண்ண போகிறாருன்னா கூடிய புதன் இருந்து பண்ணிட்டே வர்றார். செக் பண்ணிட்டு செவ்வாய் முன்னோடியை அமுச்சிடுவார். அப்புறம் பின்னாடி வந்துட்டு இருப்பார். எப்படின்னா அழகாக பண்ணிருக்காரு. இந்த தாட்டி இந்த சர்ப்ப பேச்சு இந்த தாட்டி பொறுத்த வரைக்கும் மொத்த பேருக்கு அனுகூலம் உண்டு. அதுவும் தார்மீக முறையில் எல்லாம் பண்ணுறது. அதனால் இந்த வெளி வட்டாரத்தில் இருக்கிற பழக்க வழக்கு சம்பந்த அசுர கும்பன் சம்பந்தப்பட்ட எல்லா இதுவுமே அப்படியே நிரசனம் பண்ணுவார். அது சுற்றி வேறு நாடு ஃபுல் நடக்கும். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு வழி பண்ணால் நம்ம வாழ முடியும். அதுக்கு உண்டான வழியை பண்ணுறாரு. இந்த சித்திரை மாதத்துலேயே நடக்கக்கூடியது, வைகாசி மாதத்தை தூக்கி விடுற வர முடியும், ஆனி மாதத்தில் வரக்கூடியது அமுக்கி நமக்கு வாசி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காரு. இப்படி வரிசை ஒரு மாதம் அடுத்தது இதே விஸ்வாச வருஷத்தில் கரெக்டாக பாருங்களேன். மார்கழி தை மாசி, தை மாசி மார்கழி மாதத்தில் தனுசு மாதத்தில் அதே குரு வக்கரமாகி மிதுனத்துக்கு போவார். சனீஸ்வரன் வக்கர விவர்த்தியை பரிபூர்ணம் ஆகிடுவோம். அது பாருங்கள், அந்த புதனும் குருவும் ராசி பர்த்தனை படிப்பாங்க. புதனும் குரு ராசி தனுசு வீட்டில் புதனும் மிதுன வீட்டில் குரு ராசி பர்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று வக்கரமாக இருப்பார் அவர். இருந்தாலும் அந்த சூரியன் மார்கழி மாதம் சூரியன் சுக்கராச்சாரியார் புதன் செவ்வாய் அப்பா எல்லாம் ஒருங்கிணை. இந்த சர்ப்பங்கள் மட்டும் இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கும். கண்ட்ரோல் பேனல் பேசிக்கிறது. அப்படியே குரு வாரி கொடுப்பார். தனுசுலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி மாதம் வரைக்குமே வரிசை 4 மாதத்தில் விசுவாசத்தில் உங்களை ஹை ஸ்டேட்டஸில் கொண்டு வச்சிடும். உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே எல்லாம் ஹை ஸ்டேட்டஸில் கொண்டு அப்படியே வச்சிடும். உங்கள் பேர் ரிப்பேராக இருந்தால் கூட கிளியர் பண்ணிவிடும். பேர் அகௌரவத்துக்கு பாதிப்பு, பேருக்கு பாதிப்பு, புகழுக்கு பாதிப்பு இது வரைக்கும் இருந்து கெட்ட பேர் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகி உங்களை உயர்த்தி மறுபடியும் ரீட்டைன் பண்ண வைக்கும். இண்டஸ்ட்ரி பாழாக்கி முறைக்காடி பாழாக்கி எவனோ சுருட்டுற போகிற அளவுக்கு இது நடந்ததுன்னா, நாசம் பண்ணான்னா, காம்படிட்டிவ் ஆக்டிவிட்டி நசுக்கி பாழாக்கிறான்னா உங்களை தூக்கி நிமிர்த்தி வைக்கும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் நல்லபடியாக பேர் வைக்கும். இதெல்லாம் மக்களுடைய அபிமானத்தை பெறக்கூடிய வைக்கும். தொழிலில் செய்யும்போது கூட உங்களுக்கு சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயின்னா அவனே டாக்டர், வைத்தியர், டாக்டர், ஆடிட்டர்ஸு நிறையா இருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எத்தனையோ பேர் இருக்காங்க. வாங்கி விற்கிறதுக்கு வளர்றது, எமிஷன் ஏஜென்சி, அப்புறம் அந்த டீச்சிங் தொழில் எல்லாமே உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு, இதெல்லாம் செல்ஃப் வண்டி டாக்ஸி ஓட்டுறது, எல்லாம் கட்டுறது எத்தனை இருக்குது உங்களுக்கு. அதெல்லாமே செல்ஃப் ஸ்டைல். விவசாயி எல்லாமே இருக்குல்ல, வேளாண்மை துறை எல்லாம் அத்தனை இது ஒர்க் பண்ணுறவங்களும் செப்பனிடுதல் இதெல்லாமே உங்களுக்கு செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாயிஸ் பெரும்பாலுமே எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டாப் லெவலில் இருக்கிறது. லீடிங் தலைவராக இருந்து செயல்படுத்துறதுலாம் குரு தான், மீனகுரு. அதனால் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு உயர்வுக்கு வரும். இதுவரைக்கும் ஒரு பேர் கிடைக்காத பேர் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு வஞ்சனை செஞ்சவங்கள்லாம் காணாமல் போடுவாங்க. உண்மையிலேயே உங்கள் பெயர் அப்போ தான் உலகத்தை பிரகாசிக்க வைக்கும். இத்தனை விஷயங்களை நீங்கள் அனுகூலமாக செயல்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா, எந்த பாம்பு கண்டால் பயப்படுவீங்களோ அந்த பாம்பு விஷம் பாவம் வச்சுங்களோ அந்த பாம்பு தான் சர்ப்ப யோகத்தை கொடுக்கறது, சர்ப்ப தோஷம் அல்ல. அந்த தோஷத்தை முறியடிக்கிறது தான் சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டார். அப்படி விஷத்தை சாப்பிடும்போது தோஷமாக இருந்ததுன்னா சாப்பிட முடியுமா? அவர் விஷமாக இருந்தால் ஏன் அது மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும்னு பண்ணும்போது அவருக்கே தோஷம் முடிஞ்சிருது. அவர் கடவுளாக இருந்ததுன்னா தோஷம் கிடையாது. கடவுளாக இருக்கிற மாதிரி நமக்கு மனுஷனாகவே நமக்கு இருந்து செயல்படும் போது அவருக்கு தோஷம் அஃபெக்ட் பண்ணுறதுக்காக தோஷத்தை நிவாரித்து அவருக்கு வருது. அதெல்லாம் திருநீலகண்டன் பேர். இந்த ட்ராமாலாம் நிறைய ஆடிக்கிறது பகவான். யோயோயோ ஏன்னா ஒவ்வொருத்தர் மனுஷன் பாவ புண்ணியங்கள் செய்யுது சரீர வாக்கில் செய்ய முடியும். 5 ஏந்திரங்கள் 5 கர்மங்கள் அதெல்லாம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது சிவபெருமான். அது
அதனால் அந்த தோஷத்தை கையில் தெரிஞ்சோ தெரியாமல் தோஷத்துக்கு அவர் ஆனானா அந்த தோஷம் போகிறதுக்காக எனக்கு கிடையாதுன்றதுக்காக அப்படி நிரூபிக்கிறார். அதுவும் சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த சரீரத்துக்கு வேண்டிய சுகதுக்கங்களுக்கு ஒரு வழி பண்ணு, நல்லது பண்ணு. எந்த பாதிப்பே இருந்ததுன்னா நல்லது அனுபவிக்க முடியாது, கெடுதல் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். சரீரத்துக்கு பாதிப்பு வரும்போது எவ்வளோ நல்லது வந்தாலும் எதுவும் அனுபவிக்க முடியாது. ஆனால் கெடுதல் விடும்போது மட்டும் நன்னா அனுபவிக்க முடியும், பாழாக்க முடியும். இது என்ன இது ஹீலிங் பாயிண்ட் இல்லாத போய்டுறது. அதனால் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு ஒரு ட்ராமா ஆடி சுக்கிரனும் புதனும் கூட கடைசி வரைக்கும் இருந்து செவ்வாயை முதல்ல ஓட விட்டுட்டு அது பின்னாடியே போய் என்னென்ன பண்ணிருக்கான்னு நீ கூத்த பார்க்கலாம். புரியுதுங்களா? அத்தனை விஷயமும் கரெக்டாக ஆரம்பித்து சித்திரை மாதம் ஆரம்பித்து அடுத்த வருஷம் கண்டினியூ மறுபடியும் பண்ணி பராப வருஷத்தில் மார்கழி கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த கூத்து நடந்திருக்கு. ஒரு தடவை குரு வந்து பயிற்சி ஆகி மிதுனத்தில் திருப்பி வந்து ஒரு வருஷம் கழிச்சு போகிறதுக்கு இல்லை 6 மாதத்துலேயே அதிசாரத்தை போக வச்சு கடகத்தில் அப்பா பாம்பை பார்க்கலன்னு சொல்லி விட்டு இத்தனை கூத்தாடி இருக்காரு. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த குரு மறுபடியும் வக்கரமாக வச்சு கார்த்திகை மாதத்தில் திருப்பி வந்து தோஷம் போக வச்சு சனீஸ்வரன் வக்கரம் புரிஞ்சு இந்த எல்லாம் ஒரு ட்ராமா ஆடி மாசி மாதத்தில் சனி பயிற்சி ஆகி கொண்டு போயிடுவார். விஸ்வாசம் மாசி மாதம் ஆன பிறகு சனீஸ்வரர் கொண்டாட்டம் தான். அது மாதிரி வரும்போது அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட சர்ப்பங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அதே மாதிரி மார்கழி தை மாசி வரிசை பங்குனி வரைக்கும் அதே ரிவர்ஸ். ஒரு ரிசல்ட் வரணும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வராது, அந்த வேலை கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷிங் பாயிண்ட் புரிஞ்சு அது ஸ்டேஜ் வந்தப்பறம் தான் ரிசல்ட்டு கிடைக்கும். அதான உண்மை. அதே மாதிரி நெட்வொர்க்கில் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ராகு கேதுக்கள் மீனத்துக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு கொடுக்கும்போது அதே விஸ்வாச வருஷத்துலேயும் தனுசு மாதத்துலேருந்து மீன மாதம் வரைக்கும் கொடுக்குறது, பராபவசத்தில் கார்த்திகை மாதம் வரைக்கும் கொடுக்குறது. அதான் ஆச்சரியமாக இருக்குது அந்த சொல்லி. அதனால் உங்களோட வாழ்க்கை தரத்தில் ஸ்மூத் செய்யுங்க. இந்த பாம்பு பயிற்சினாலும் சர்வ பயிற்சினாலும் நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க. கஷ்டம் நஷ்டம்னு இது வரைக்கும் நொந்து போய் மனசு நொஞ்சு பாழானவங்க புரியும். ஹீலிங் பாயிண்ட்டாக இந்த சர்ப்பங்கள் இந்த சர்ப்ப யோகத்தை கொடுத்து வாழ்த்து வைக்கிறதே சொல்லிட்டு அமைகிறேன்.